சின்ன வயசு ரஜினியா நடிச்ச இந்த சின்ன பையன், இப்போ இவரோட நிலைமை என்னன்னு தெரியுமா? அட கொடுமையே! தமிழ் சினிமாவுல கருப்பு வெள்ளை சினிமா காலகட்டத்துல ஆரம்பிச்சு, இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்த பெற்று, தனக்கான தனி இடத்த வாங்கி வச்சிருக்கிறவர் தான் நடிகர் ரஜினிகாந்த். பெரும்பாலும் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் ரொம்ப பெரிய வெற்றிய கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதால தான், இப்போ வரைக்கும் மார்க்கெட் அவருக்கு ஜாஸ்தியாவே இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இளம் நடிகர்களுக்கு கூட போட்டி நடிகரா ரஜினிகாந்த் இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு அதிகமா புகழ் சேர்க்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு வருது. ரஜினிகாந்த் ஆரம்ப காலகட்டத்துல நடிக்கும்போது நிறைய படங்கள்ல சின்ன வயசு ரஜினிகாந்த் கதாபாத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். படிக்காதவன் மாதிரியான பல படத்துல இப்படியான ஒரு கதாபாத்திரத்தை பார்க்க முடியும். இந்த கதாபாத்திரத்துல ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பாரு. அந்த சின்ன பையனோட நடிப்பு கிட்டத்தட்ட ரஜினிய மாதிரியே இருக்கும். ரஜினி மாதிரியே தன்னோட தலைய ஸ்டைலா கோதி நடிக்கக்கூடிய அந்த நடிகர் தான் மாஸ்டர் சுரேஷ். இவருக்கு சூர்யா கிரண் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. மாஸ்டர் சுரேஷ பொறுத்தவரைக்கும் சின்ன வயசுலயே சினிமாவுல ரொம்பவே பிரபலமான நடிகரா இருந்தவரு. ரஜினிகாந்த் நடிச்ச நெறைய படத்துல இவரு சின்ன வயசு ரஜினிகாந்த் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் ரஜினிகாந்த மாதிரியே ஸ்டைலா இவரு நடிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதாலேயே இவருக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி விஜயகாந்த், சரத்குமார் மாதிரியான நெறைய நடிகர்களோட சின்ன வயசு கதாபாத்திரத்துல இவரு நடிக்க ஆரம்பிச்சாரு. இவரோட புகழ் பாலிவுட் வரைக்கும் போய் அப்பவே அமிதாப் பச்சனுக்கு சின்ன வயசு கதாபாத்திரமா இவர் நடிச்சாரு. அந்த அளவுக்கு பிரபலமான சுரேஷ் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்போ திரைப்படங்களுக்கு வசனங்கள், திரைக்கதைகள் எழுதுறத வேலையா வச்சுட்டு இருக்காரு மாஸ்டர் சுரேஷ். சின்ன வயசுலயே இவரு 100க்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சு சாதனை படைச்சிருக்காரு. சமுத்திரம் மாதிரியான ஒரு சில படத்துல நடிச்ச நடிகை காவேரிய தான் இவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம சீரியல்ல நடிச்சுட்டு வரக்கூடிய நடிகை சுஜிதா இவரோட சகோதரி தான். தொடர்ந்து சினிமாவுல பயணிச்சுட்டு வந்த மாஸ்டர் சுரேஷ் 49வது வயசுல போன மார்ச் 12ஆம் தேதி இயற்கையை எய்தினாரு. மஞ்சக்காமாலையால ஏற்பட்ட பாதிப்பின் காரணமா இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது. பெரும்பாலும் சின்ன வயசுல தமிழ் சினிமாவுல நடிக்கக்கூடிய பெரும்பான்மையான நடிகர்கள் பின்னாடி வளர்ந்த பின்னாடி சினிமாவுல காணாம போயறதுண்டு. உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய்க்கு சின்ன வயசு விஜயா நடிச்ச அந்த சின்ன பையன் இப்போ சினிமா துறையிலேயே இல்ல. அப்படியெல்லாம் இருக்கும்போது மாஸ்டர் சுரேஷ் மட்டும் இவ்வளவு காலமாகியும் சினிமாவுல தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சு வச்சு கடைசி காலம் வரைக்கும் தமிழ் சினிமாவுல இருந்திருக்கிறாரு. கோலிவுட் சினிமாவுல தனக்கான தனி சாம்ராஜ்யத்தையே வச்சுக்கிட்டு பிரபலமான ஹீரோவா ஒரு காலகட்டத்துல வலம் வந்துகிட்டு இருந்த ஹீரோக்கள் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சதுக்கு பின்னாடியும் அவங்களுக்கான ரசிகர்கள் கூட்டம் தொடர்ந்து இருக்கதான் செய்யுது. இப்பவும் அவங்களுக்கான ரசிகர்கள் அவங்க கிட்ட படங்களை ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிறவர் தான் நடிகர் முரளி, அப்புறம் நடிகர் ரகுவரன். இவங்களோட திரை வாழ்க்கை பத்தியும் அவங்களோட மறைவு பத்தியும் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பத்திரிகையாளரான பயில்வான் ரங்கநாதன் பேசியிருக்காரு. ரகுவரனோட பேரை கேட்டதும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு விஷயம்தான். தன்னோட குரலாலேயே மிரட்டக்கூடிய ரொம்பவே சிறந்த நடிகர் ரகுவரன். அவரோட தோற்றத்துக்கும் குரலுக்கும் சம்பந்தமே இருக்காது. நடிகரா தமிழ் சினிமாவுல தனக்கான தனி சாம்ராஜ்யத்தையே பிடிச்சாரு. திரைப்படத்துல கதாநாயகனாவும், வில்லனாவும், அப்பா கேரக்டர்லயும் இப்படி எல்லா விதமான கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்பவே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் தமிழ் சினிமாவுல ரொம்பவே கம்மி. அது ரகுவரனுக்கு ரொம்பவுமே சுலபமா அமைஞ்சது. அதே மாதிரி நடிகர் முரளி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அவரு கன்னடத்துல பிறந்தவரு. ஆனா அவ்வளவு அழகா நல்ல உச்சரிப்போட தமிழ் பேசக்கூடிய சிறந்த நடிகர். தமிழ் சினிமாவுல ரொம்பவே சிறந்த வில்லன் நடிகரா இருந்து கலக்கிக்கிட்டு இருந்த சமயத்துல ரகுவரன் எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்பினதுக்கு மத்தவங்களால ரகுவரனுக்கு பிரச்சனை வரல. ஆனா ரகுவரனால தான் மத்தவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல தொல்லை ஏற்பட்டிருக்கு. அவரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நேரத்துக்கு வரமாட்டாரு. தண்ணி அடிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல படுத்துக்கிட்டு ரகலை பண்ணுவாரு. ஏதாவது இயக்குனர்கள் காட்சி கொடுத்தா இதெல்லாம் ஒரு சீனா அப்படின்னு இயக்குனரை வாடா போடா அப்படின்னு திட்டுவாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல இயக்குனர் சக நடிகர்கள் கூட சண்டை போட்டு சேர தூக்கி அடிச்சிருக்காரு நடிகர் ரகுவரன். தன்னோட படத்துல நடிக்கும்போது எந்த ஒரு ஹீரோவுக்கும் மரியாதை கொடுத்ததே கிடையாது. வில்லனா நடிச்ச ரகுவரன் ஹீரோக்கள வாடா போடா அப்படின்னு தான் எல்லாரையுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல கூப்பிடுவாரு. அந்த அளவுக்கு திமிர் பிடிச்ச நடிகரா அவர் பார்க்கப்பட்டு வந்தாரு. தமிழ் சினிமா ரகுவரன் சினிமா வாழ்க்கைய சீரெடுத்துக்கிட்டதுக்கு ஒரே காரணம் குடிபோதை தான். 24 மணி நேரமும் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. குடிச்சாதான் என்னால நடிக்கவே முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல பலவீனமான பழக்கத்த வச்சுக்கிட்டு இருந்தவர் தான் ரகுவரன். ரகுவரன பொறுத்தவரைக்கும் தூங்குற நேரத்த தவிர்த்து மத்த எல்லா நேரத்திலயும் குடிபோதையில தான் இருப்பாரு. படப்பிடிப்புக்கு வந்தா அவர் பாட்டுக்கு அவர் வேலை செய்வாரு. இயக்குனர் பேச்ச மதிக்கவே மாட்டாரு. இதனால ஒரு சில இயக்குனர்கள் மட்டும் தான் அவரோட சேர்ந்து பயணிக்க முடிஞ்சது. சில இயக்குனர்கள் நாம சொல்றது ஒண்ணு, அவரு செய்யறது ஒண்ணு. அவரு கூட
இப்படியெல்லாம் நம்மால படம் எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சே அவருக்கு பட வாய்ப்புகள் கொடுக்காம போயிட்டாங்க. இதனால தான் அவரோட மார்க்கெட் சரிஞ்சது. முழுக்க முழுக்க குடிபோதையால தான் அவரோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. கமலஹாசன், ரகுவரன் இதுவரைக்கும் சேர்ந்து நடிச்சதே கிடையாது. அதுக்கான சந்தர்ப்பமும் அமைஞ்சதே இல்ல. அதுக்கு தனிப்பட்ட காரணம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு, கமலஹாசன பொறுத்தவரைக்கும் தன்னுடைய காட்சிகள்ல தன்ன விட யாரும் பெருசா நடிச்சு பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சிறக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறவரு. இதனால ரகுவரன், கமலஹாசன் இடையில ரொம்ப பெரிய போட்டி நிலவுச்சு. அதனால தான் அவங்க 2 பேருக்குமே ஒத்து வரல. ஆனா ரஜினி அப்படி கிடையாது. யார் எவ்வளவு நடிச்சாலும் அத ஒரு விஷயமா எடுத்துக்கவே மாட்டாரு. அவங்களோட நடிப்ப பாராட்டக்கூடிய நல்ல மனம் கொண்டவர் நடிகர் ரஜினிகாந்த். அதனால ரகுவரன் ரஜினியோட பல படங்கள்ல நடிச்சிருப்பாரு. கமலஹாசன் கூட நடிக்காததுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி நடிகர் முரளி தன்னோட வாழ்க்கைய குடிபோதையால தான் கெடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட அவரோட மகன் அதர்வாவும் அதே வழியில இப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. போதைக்கு அடிமையாகி பட வாய்ப்புகள கெடுத்துக்கிட்டாரு. அவ்வளவு பெரிய நடிகரா சினிமாவுல தன்னுடைய அப்பா இருந்த சமயத்துல அதர்வா அத பயன்படுத்திக்கல. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப முரளி 16 அடி பாஞ்சாரு. ஆனா அதர்வா 8 அடி கூட பாயாம அங்கேயே நின்னுட்டாரு. நடிகர் முரளி மகன் அதர்வா ஒரு விஷயத்துல ரொம்ப வீக். பெண்கள் விஷயத்துல ரொம்பவே வீக். முரளி தான் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அதர்வா தன் கூட படங்கள்ல நடிக்கக்கூடிய எல்லா நடிகைகளையும் காதலிப்பாரு. ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. இதுதான் இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால முரளிய காட்டிலும் அதர்வா ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பைல்வான். அதே மாதிரி ரகுவரனுக்கு ஒரு சிறந்த மனைவியா ரோகிணி அவர் கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரொம்ப சிறந்த பெண்மணி அவங்க. அவருக்காக பல விஷயங்கள தாங்கிக்கிட்டு, பொறுத்துக்கிட்டு அவர் கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரகுவரன் ரோகிணிய விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ரோகிணி ரகுவரன பத்தி ஒரு வார்த்தை கூட தவறாவோ, இழிவாவோ பேசவே இல்ல. அந்த விஷயத்துல ரோகிணி ரொம்ப சிறந்த பெண்மணி அப்படின்னு பாராட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரகுவரன். முரளி, ரகுவரன் இவங்க 2 பேருமே போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கைய சீரழிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் 100% உண்ம. போதையில இருந்தா தான் நம்மளால சிறப்பா நடிக்க முடியும் அப்படின்னு நம்பி வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பைல்வான் ரங்கநாதன்.